துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி வீடத்தில் இருப்பது சூப்பருங்க. அப்போ இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நவம்பர் 16 முதல் 22 வரைக்கும் யோகமாக இருக்குங்க. அதுலேயும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டமான ஒரு வாரம். வேலை வாய்ப்பு இல்லை, நான் சும்மா இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது. அது சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி ஆகட்டும், நாடகத்தில் பணிபுரிபவர்கள், அது எந்த ஒரு சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற கலைத்துறையில் அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பிஸி ஷெட்யூல், நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 9க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதனும் சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கார். இப்போ பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, இதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 2ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெற்று குரு மங்கள யோகம் பெறுவதால் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் உண்டு. மற்றபடி பணம் பல வகையில் பையை நிரப்பும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் உண்டு. வாகனங்களால் நன்மைகள் நடக்கும். அது அசையா சொத்துக்கள், வீடு வாசல், கடகண்ணி, இது மூலமும் கூட நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் ஒரு சிலர் இடம் வாங்கவோ, பூமி வாங்கவோ, வீடு கட்டவோ, உங்கள் அபிலாஷை என்னவோ அதை எடுத்துக்கிட்டு போய் சூப்பராக சக்ஸஸ் பண்ணுவீங்க. பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இருந்தாலும் 5ல் ராகு இருக்கிறதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி 6ல் சனி இருப்பது சூப்பருங்க. எங்கு சென்றாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். கடன் காட்சிகள் படிப்படியாக குறைஞ்சிச்சின்னா புதுசாக கடன் வாங்கி வீட்டு சுப செலவுக்கு வச்சுக்கிங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த 6ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க. வெற்றி ஸ்தானங்க. புதுசாக வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுறவங்க கூட முயற்சி பண்ணால் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், வங்கிகள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, அனைத்து பிரிவிலும் பணியாற்றக்கூடியவர்களுக்கு